குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 16/6/2026 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 2ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தின் படி திதி, வார, யோக, கரண நட்சத்திரத்தின் தேவதைகளை வணங்க வேண்டும். இன்றைய நாள் சூரிய உதயம் காலை 5:54க்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 6:58 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 7:31 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று காலை 7:17 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 6:58 வரை பாவம், பின்பு மாலை 5:14 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்தயோகம், பின்பு இரவு 7:31 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:31 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன். இன்று இரவு 7:31 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், கடகத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட மன சஞ்சலம் அகலும். விரதாதி விசேஷங்கள்: சந்திர தரிசனம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கடன் தீர்க்க உகந்த நாள், கருவிகளை பழுது பார்க்க நல்ல நாள், சூளைக்கு நெருப்பு வைக்க சிறந்த நாள், அரசு காரியங்கள் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:16 முதல் 3:58 வரை மேஷ லக்னம், 3:59 முதல் காலை 5:46 வரை ரிஷப லக்னம், 5:51 முதல் 7:56 வரை மிதுன லக்னம், காலை 7:57 முதல் 10:08 வரை கடக லக்னம், 10:09 முதல் மதியம் 12:15 வரை சிம்ம லக்னம், 12:16 முதல் 2:15 வரை கன்னி லக்னம், 2:16 முதல் மாலை 4:15 வரை துலாம் லக்னம், 4:16 முதல் மாலை 6:22 வரை விருச்சக லக்னம், 6:23 முதல் 8:34 வரை தனுசு லக்னம், இரவு 8:35 முதல் 10:40 வரை மகர லக்னம், 10:41 முதல் காலை 12:32 வரை கும்ப லக்னம், 12:33 முதல் 2:15 வரை மீன லக்னம். தினம்தோறும் 12 ராசிக்காரர்களும் இந்த வாசகத்தை தினம்தோறும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து வழிபடுங்கள். என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். விநாயகர்,
சிவபார்வதி, முருகன் நின் பாதம் சரணம். என் குருவுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குல தெய்வம், இஷ்ட தெய்வம், என்னை ஆளும் 1008 தேவதைகளுக்கு அனைத்திற்கும் சரணம் சரணம். பஞ்சபூதம், இயற்கை பிரபஞ்ச சக்தி, நவ நாயகர்கள் அனைவருக்கும் சரணம் சரணம் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரகன் செவ்வாய் பகவான். அவருக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு என்பது இந்த மந்திரம். தமிழ் மந்திரத்தை மனதார உச்சரித்து பாருங்கள். அதையும் 27 முறை சொன்னால் அதற்குண்டான நித்திய பலன்கள் வந்து சேரும். சேமங்கள், லாபங்கள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்று நடப்பவை அனைத்தும் சுமூகமாக இருக்கும். உங்கள் லட்சியங்கள் கைகூடி வரும். இலக்குகளை நோக்கி முன்னேறுவீர்கள். எடுக்கக்கூடிய காரியத்தை நிறைவேற்றும்படியான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் வளர்ச்சி இருக்கும். முன்னேற்ற பாதையில் பயணிப்பீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் திருப்திகரமாக, நினைத்ததற்கு மேலாக ஒரு படி மேல் உயர்ந்து நடக்கும். பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையலாம். வேலை தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய செயல்பாடுகள், சில முயற்சிகள், ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். உங்கள் வேலையை மிக சிறப்பாக செயல்படுத்தி பிரகாசிப்பீர்கள். உங்கள் திறமைகள் வேலையில் தெரியும். குறித்த நேரத்தில் வேலைகளை சீக்கிரமாக முடிக்கக்கூடும். தம்பதியர்களுக்குள் நல் உறவு இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை காரணமாக மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தி பேசுவீர்கள். அன்பு ஒற்றுமை உண்டாக்கும். பாசம் அதிகரிக்கும். புரிதல்கள் மேம்படும். குடும்பத்தில் நல்ல தருணங்கள், நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், கலகலப்பான நிலைகளோடு இருப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவர்களுடைய நல்ல வளர்ச்சி உங்களுக்கு மன திருப்தியை உண்டு பண்ணும். காதலர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றதாக இருக்கும். வருங்கால துணையினிடத்தில் சிறப்பான முறையில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் குடும்பத்தில் நடக்கும் விசேஷம் பற்றி உங்கள் வருங்கால துணையினிடத்தில் விவாதிப்பீர்கள். வருமானம் கைக்கு மேலாக கிடைக்கும். முழுமையான அற்புதமான பலன்கள் காத்திருக்கிறது. பாகப்பிரிவினை முயற்சிகள் கைகூடி வரும். எண்ணிய சில உதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் முகாந்திரமாக அனுகூலம் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எந்த வகையான வேலைகளாக இருந்தாலும் பணவரவு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கும், பெரிய அளவில் முதலீடு செய்பவர்களுக்கும், சாதாரண வியாபாரத்தை தொடங்குபவர்களுக்கு கூட பல நன்மைகள் உண்டு. இந்த பணவரவு என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்.
பழைய கடன்கள் தீர்ப்பதற்கு இந்த பணம் உதவிகரமாக இருக்கும். புதிய பொருட்கள், வண்டி, வாகன விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் கைகூடும். ஆரோக்கியம் உங்களிடம் சிறப்பாக இருக்கும். ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சீராக அமைவதால் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். வேலையில் புரிதல்கள் உண்டாகும். மேஷராசி அன்பர்கள் நீண்ட ஆயுள் பெறுவதற்கு ஸ்ரீருத்ரம் இந்த ஸ்லோகத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோட்டு புத்தகத்தில் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எழுதி வாருங்கள். அந்தந்த நாட்களில் அந்தந்த நட்சத்திரத்தில் திதியில் உச்சரிக்கும் பொழுது 1000 மடங்கு பலன் கிடைக்கும். நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் தேவாய நமஹ. மீண்டும் ஒரு முறை. நீண்ட ஆயுள் பெற ஸ்ரீருத்ரம். நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் தேவாய நமக என்று உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் வழிபட நீண்ட ஆயுள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம் சித்திக்கும். மாலை நேரம் தீபம் ஏற்றி வழிபடும் பெண்களுக்கு ஆசி கூற தேவர்கள் வருவதால் விளக்கு வைக்கும் நேரத்தில் வெளியில் பெண்கள் செல்லக்கூடாது. அதே போல விளக்கு ஏற்றிய பிறகு உடனே அக்கம் பக்கம் வீட்டிற்கோ வெளி இடங்களுக்கோ கடைகளுக்கோ வீட்டை பூட்டிக் கொண்டு பெண்கள் செல்லக்கூடாது. விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு ஐதீகம் இருப்பது போல விளக்கு ஏற்றிய பிறகும் சில நடைமுறைகளை கடைபிடித்தால் நீங்கள் பூஜை செய்த முழு பலன்களை பெற முடியும். மேஷராசி அன்பர்களே, பொதுவாக பூஜையின் போது தேங்காய் உடைக்கும் போது சமமாக அல்லது குடுமி பக்கம் பெரிதாக உடைவது நன்மை என்று சொல்லப்படும். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். நட்பு பகையாக இருக்கக்கூடிய ராசிகள் கன்னி, மகரம், கடகம். செவ்வாய் கிழமைகளில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, ஸ்ரீ புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். மாணவர்களுக்கு நன்மைகள் அதிகம். சம்பாதித்துக் கொண்டே வேலையை பார்ப்பதில் திறமைகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வரவேண்டிய சொத்துக்கள் கைகூடி வரும். புதிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்காக அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கலாம். நீண்ட நாளாக சந்திக்க நினைத்த உறவினர்களை கண்டு மகிழ்வீர்கள். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. இன்றைய நாள் உங்களுடைய மனோதிடம், மன தைரியம், ஆத்ம பலம் சற்று குறைந்து காணப்படலாம். உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக நீங்கள் மட்டுமே பாடுபட வேண்டியிருக்கும். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் அது தோல்வியை தான் தரும். இன்றைய நாள் வேலைகளில் புரிதல்கள் இருக்காது. அதிகம் தெரிந்த வேலைகள், அனுபவங்கள் இருக்கக்கூடிய வேலைகள் இருந்தாலும் கூட மனக்குழப்பத்தின் காரணமாக சில வேலைகளில் உங்களுக்கு ஈடுபாடற்ற நிலை இருக்கும். வேலையில் சுறுசுறுப்பு என்பது இருக்காது. ஞாபக மறதி உண்டாகலாம். தொழில் சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் போட்டு பேப்பரில் வரக்கூடிய எழுத்துக்களை வைத்து மன ஓட்டங்கள் வைக்காதீர்கள். பேப்பர் வேறு, உங்களுடைய வாழ்க்கை நிலை வேறு, நடக்கக்கூடிய கிரக நிலைகள் வேறு. ஆக ரிஷபராசி அன்பர்கள், தொழில் புரிவோர், தொழில் முனைவோர், சிறு குறு தொழில் துவங்கக்கூடியவர்கள் இன்றைய நாள் வெறும் கால்குலேட்டர் கணக்கை வைத்து மட்டுமே பிசினஸ் செய்யக்கூடாது.
சில நேரங்களில் மூத்த அதிகாரிகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையே அதிகம் இருக்கிறது. நீங்கள் ஒரு படி முன்னே சென்றாலும் பின்னுக்கு தள்ளப்படுவீர்கள். உங்களை தள்ளி யாராவது ஒருவர் முன்னேற நினைப்பதுண்டு. காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நாள் முகம் கொடுத்து பேசுவதே கடினமாக இருக்கும். பேசினால் பிரச்சனைகள் வருமோ என்கிற அச்சங்கள் உண்டாகும். பேசவில்லை என்றாலும் பிரச்சனைகள் வரும். ஆக உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டும். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் சின்ன சின்ன உரையாடும் பொழுது சில பிரச்சனைகள் வரலாம். வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமாக பேச வேண்டாம். உங்களுடைய திருமண உறவில் நடந்த சின்ன சின்ன பழைய கவலைகள், கஷ்டங்கள், மனக்கசப்புகளை வெளிப்படுத்தாதீர்கள். அமைதியாக இருப்பது நல்லது. மௌனத்தை கடைபிடித்தாலே இன்றைய நாள் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும். ஆக காதலிப்பவர்கள் கவனமாக இருங்கள். திருமணமானவர்கள், தம்பதியர்கள் மிக மிக பொறுப்புடனும் உங்களுடைய கடமையை உணர்ந்து நடக்க வேண்டும். பக்குவமாக பேசினால் நல்லது. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் சின்ன சின்ன விவாத போக்கு வரலாம். பணம், நிதி நிலைமைகள் பார்க்கும் பொழுது பண வளர்ச்சி சாதகமாக இருக்காது. சில நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய பணம் தாமதமாக வரலாம், வராமலும் போகலாம். எதையும் நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றது போல இருக்காது. யாராவது ஒருவர் பண ரீதியாக கெடுபிடி கொடுக்கலாம். கொடுத்த கடனை திருப்பி கேட்கலாம். உங்களை ஏதாவது ஒரு வகையில் சிக்க வைக்க நினைப்பதுண்டு. ஆக ரிஷபராசி அன்பர்கள் பண ரீதியாக தப்பித்துக் கொள்ளுங்கள். எதற்காகவும் இந்த விஷயத்திற்காகவும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். தெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய பிரச்சனையை போக்கும். செவ்வாய்க்கிழமை தினத்தில் கோச்சாரத்தின்படி செவ்வாய் பகவான் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறாராக. இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். யாரையும் நம்பி நிலத்திற்காகவோ வீடு கட்டுவதற்காகவோ பணம் கொடுக்காதீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களை உடன் பிறந்தவர்களிடம், மூத்தவர்களாக இருக்கட்டும், இளையவர்களாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் அமைதி காப்பது மிக மிக நல்லது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான சாதக சூழ்நிலைகள் இருக்கிறது. பணம், பொருளாதார நிலையில் அதிக கவனம் இருந்தால் மட்டுமே பிழைக்க முடியும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைய நாள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் பண வளர்ச்சி சாதகமாக இருக்காது. இன்று ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரவில்லையே என்று மனம் தளராதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று உங்களுக்கான வேலையில் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி வைத்து ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை வணங்க வேண்டும். வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி வளமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாம். எதை செய்வதற்கு முன்னரும் நன்றாக சிந்தித்து செய்யுங்கள். நெருக்கம் உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வீட்டில் பெரியவர்கள், மூத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்க எடுக்க வேண்டும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. கவனமாக செயல்பட வேண்டும். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய எண்ணங்கள் அதிகமான சிந்தனைகளாகவே இருக்கும். உங்களுடைய ஆற்றலை குறைக்கும் விதமாக அவநம்பிக்கை ஏற்படலாம். இருந்தாலும் அதை நோக்கியே பயணிக்காதீர்கள். சூழ்நிலைகள், கிரகநிலைகள் மாறுபட்ட தன்மைகள் இருப்பதால் உங்களுக்கான எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கும். மன அமைதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு அவ்வப்போது வெளிப்படலாம். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு இந்த நாள் தெரியாது.
உங்களுடைய தனி திறமைகளை கூட உணர முடியாமல் போகலாம். மனக்கவலைகளோடு இருக்கக்கூடும். புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய விதமாக சில சாதகமான பலன்களையும் பார்க்க முடியும். உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள். நல்ல விதமாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை வையுங்கள். எதிர்மறையான எண்ணங்களை தவிருங்கள். நேர்மறையான விஷயங்களை கொண்டு வாருங்கள். அடிக்கடி நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உங்களுடைய வருங்கால விஷயங்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். யாரிடத்தில் எதை எப்படி பேச வேண்டும் என்கிற சூழ்நிலைகளை லாவகமாக தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. அதிகப்படியான வேலையின் காரணமாக மனக்கவலைகள் உண்டாகும். கோடைக்கால வெயிலின் காரணமாக சோர்வுகள் அதிகரிக்கும். உடல் அசதிகள் ஏற்படும். மன நிம்மதியாகவே இருக்க இயலாது. வேலையை குறைத்து கொண்டு வீட்டிற்கு போகலாம் என்று எண்ணுவீர்கள். அந்த தருணத்தில் தான் வேலை பளு அதிகமாகும். யாராவது ஒருவர் மற்றவர்களுடைய காரியத்தை உங்களிடம் ஒப்படைக்கலாம். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதலை இல்லாமல் திக்குமுக்காடி இருப்பீர்கள். வேலையிலும் புதிய விஷயங்கள் வரும்பொழுது அதுவும் புரியாது. பழைய விஷயங்கள் தெரிந்த உங்களுக்கு வருகிற நியூ மெத்தடு சார்பாக விஷயங்கள், புதிய டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களை கண்டறிய முடியாமல் தவிப்பீர்கள். ஆக இதனால் வேலை தொழில் தாமதமாகலாம். குறித்த நேரத்திற்கு எதையும் செய்ய முடியாமல் கிடப்பில் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு காரணமாக உங்கள் வேலையை விரைவாக செய்ய இயலாது. உடல்நிலை அவ்வப்போது கண்காணித்து வர வேண்டும். மிதுன ராசி அன்பர்கள், மனச்சோர்வு, மனக்கவலை, அதிக வேலை பளு காரணமாக நீங்களாக இருக்க இயலாது. உங்களுடைய குணங்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே ஸ்திரமாக இருக்காது. நிரந்தரமாக நீங்கள் இப்படித்தான் என்று சொல்லவே முடியாது. ஆக மிதுன ராசி அன்பர்கள், வேலைகளை சீக்கிரமாக செய்வது என்பது, முடிப்பது என்பது சாதகமற்ற செயல். தம்பதியர்களுக்குள் பார்க்கும் பொழுது வருங்கால வசந்த காலமாக இருக்க பல முயற்சிகள் நடக்கும். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் மனம் விட்டு பேச வேண்டும். இல்லை என்றால் உறவில் சின்ன சின்ன சிக்கல்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இருவருமே பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். அலட்சியங்களாக இருக்கக்கூடாது. காதலிப்பவர்களுக்கு இந்த நாள் வருங்கால துணையினிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்கிற கருத்துக்களை கேட்டு அதன் பிறகு நீங்கள் பதில் முடிவுகளை சொல்லலாம். தம்பதியர்களுக்குள் உறவில் மகிழ்ச்சி தக்க வைத்துக் கொள்ள பேசும் பொழுது வார்த்தைகளில் மிகுந்த கவனம், மரியாதையோடு இருக்க வேண்டும். அலட்சியமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம், ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் வரலாம். நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருங்கள். தேவையற்ற பழைய விஷயங்களை பற்றியோ மற்ற நண்பர்களை பற்றியோ பேச வேண்டாம். ஒரு சிலருடைய ஆதரவு அறிமுகம் உங்களுக்கு சில நன்மையை தர வாய்ப்புகள் உண்டு. வெளியூர்களுக்கு செல்பவர்கள் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும். பணம், நிதி நிலைமைகள், பண வரவுக்கான அதிர்ஷ்டங்கள் என்பது குறைவு. ஏதோ தேவைக்கு ஏற்றாற் போல வரும். அதிக அளவில் கையை மீறி செலவு செய்யலாம் என்றால் அது கையை கடித்துவிடும். இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டங்கள் குறைவதால் இன்று பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். ஆரோக்கியம் குழப்பங்கள் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். சிறந்த ஆரோக்கியத்திற்கு அமைதியாக இருப்பது, மௌனமாக இருப்பதே நல்லது. திங்கள், புதன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் தவிர பிற நாட்களில் விருந்து கொடுக்கவோ விருந்து சாப்பிடவோ கூடாது. மிதுன ராசி அன்பர்களே, திருவாதிரை, பரணி நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரம், ஆயில்யம், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம், இந்த 12 நட்சத்திரங்களில் நீங்கள் யாராவது ஒருவருக்கு கடன் கொடுத்தால் அதை வாங்கியவர்களால் திருப்பி செலுத்த முடியாது. ஆக கடன் கொடுக்கும் பொழுது நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்து செய்ய வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சார்ந்த கவலைகள் தீரும், மோதல்கள் அகலும். எல்லோரிடத்திலும் ஒருமித்த கருத்தோடு இருக்க பார்ப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை தொடும் பொழுது கவனம் வேண்டும். தேவையற்ற இடர்பாடுகள் வரலாம். அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும்.
வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். பலதரப்பட்ட நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சமயோஜித புத்தியின் மூலம் மட்டுமே இன்றைய நாளில் உங்களுடைய லட்சியங்களை அடைய முடியும். உங்களுக்கான சூழ்நிலைகள் என்ன, யார் எப்படிப்பட்டவர்கள், உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்தால் மட்டுமே அந்த சமயத்தில் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ஆக பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள், சமயோஜித அறிவு. ஆக இதை செய்தால் இப்படி நடக்கும் என்கிற புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அறிவு திறன் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் லட்சியங்களை அடைய முடியும். எதிர்பாராத வகையில் ஒரு சிலருடைய உதவிகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இன்று தாமதமாகத்தான் கிடைக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். தைரியத்தை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய திறமைகள் என்ன என்பதை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கும். தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை விஷயங்களில் அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள். இந்த கோடை வெயிலின் காரணம் தாக்குப்பிடிக்க முடியாமல் தத்தளிக்கக்கூடும். இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். உடல் சோர்வு, மன பலகீனங்கள் உண்டாகலாம். எனவே உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது நல்லது. அப்படி செய்தால் மட்டுமே நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும். வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளை, அசௌகரியங்களை சகித்துக் கொள்ள பாருங்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். அந்நிய நபர்களுடைய அறிமுகங்கள் உண்டாகலாம். கூடுமான வரையில் உங்கள் உடன் பிறந்தவர்களிடம், இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரிகளிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் நல்லது. சொத்துக்கள் பிரச்சனைகள் பற்றியோ, பூர்வீகத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பற்றியோ எதையும் பேசாதீர்கள். அவர்களுடைய மனநிலையையும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான தேவைகள் என்ன, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பொறுமை நிதானத்தோடு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். எதை செய்தாலும் அனுசரித்து செல்ல பாருங்கள். வீண் பேச்சு, வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி செய்தால் உங்களுக்கு மற்ற வேலைகள் கெட வாய்ப்புகள் உண்டு. குடும்ப அமைதிக்கு எந்த விதத்திலும் குந்தகம் விளைவிக்காதபடி நடந்து கொள்வது கடகராசி அன்பர்களுடைய கடமை. தம்பதியர்களுக்குள் பார்க்கும் பொழுது நல்லிணக்கம் உண்டாகும். நல்ல புரிந்துணர்வு இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு மன அமைதி உண்டாகும் தம்பதியர்கள் திருமணம் ஆனவர்களுக்கு. அதே போல காதலிப்பவர்களுக்கு, காதலில் ஈடுபடுபவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடன் நகைச்சுவையாக பேசுவீர்கள். சூழ்நிலைகளை கருதி செயல்படக்கூடிய அமைப்பு, சுதந்திரத்தன்மை இருக்கும். அதையும் பக்குவமாக கையாளுவீர்கள். எல்லா திறமைகள் உங்களிடம் வெளிப்படும். சமூக சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல்தான் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். உத்தியோக வேலைகளில் மறைமுகமாக எதிர்ப்புகள் வரலாம். வியாபார போக்கை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்று பணவரவு குறைந்துதான் இருக்கும். பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்களிடம் சற்று குறையலாம். ஆக தேவைகளுக்காக மட்டுமே பணத்தை செலவு செய்யுங்கள். வீண் ஆடம்பரங்கள், கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம். அப்படி வாங்கினால் உங்களால் திருப்பி கொடுக்க முடியாது. செவ்வாய்க்கிழமைகளில் கடனை கொடுக்க வேண்டுமே தவிர யாரிடத்திலும் கடன் வாங்காதீர்கள். மிக மிக கவனமாக இதனை உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, ஆரோக்கிய முறையில், அதிலும் உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனம் வேண்டும். சூடான உணவுகளை தவிருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். வெளியிட உணவுகள், துரித உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். கடகராசி அன்பர்கள், கிழக்கு நோக்கி சாப்பிட்டால் ஆயுள் வளரும். தெற்கு நோக்கி சாப்பிட புகழ். மேற்கு நோக்கி சாப்பிட செல்வம் வளரும். வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் கடனை திருப்பி கொடுக்க விரைவில் கடன் தீரும் என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. தெய்வம், குரு பகவான் மற்றும் குருமார்கள், கர்ப்பிணி பெண்கள், வியாதியஸ்தர்கள் குழந்தைகளை பார்க்க செல்லும் போது வெறுங்கையுடன் செல்லக்கூடாது. அவரவர்களுக்கு தேவையான அந்தந்த தருணத்தில் எது தேவையோ அந்த பொருட்கள், வஸ்துக்களை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். தெய்வத்தை பார்க்கும் பொழுதோ, குழந்தைகள், முதியவர்கள் பார்க்கும் பொழுதோ, உடல் உபாதிகளில் அவதிப்படுபவர்களை பார்க்கும் பொழுது வெறுங்கையோடு செல்லாதீர்கள். இதை கவனமாக, இந்த எளிமையான இது பரிகாரமாக கூட எடுத்துக்கொள்ளலாம்.
சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே இருக்கும். அக்கம் பக்கம் நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் வாக்குவாதம், வீண் பேச்சு இருக்கக்கூடாது. கோபத்தை குறைக்க வேண்டும். முட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். உங்களுக்கு ஏற்றாற்போல் அனைவருடைய ஆதரவு சித்திக்கும். இன்றைய நாள் இறை வழிபாடு செய்வதால் அனுகூலம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். பெற்றோர் வழியில் ஆதரவு ஏற்படும். இதுவரையில் கைவிடப்பட்டவர்கள் கூட உங்களை தலை நிமிர்ந்து பார்ப்பார்கள். உங்களிடம் அன்பு பெருக்கும், ஆசை அதிகரிக்கும், பாசத்துடன் நெருங்கி இருப்பார்கள். உங்களுடைய மனம் என்பது சந்தோஷமாகவும் குதூகலத்துடன் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஆதரவை ஏற்படுத்தும். மாறுபட்ட அணுகுமுறைகளால் எண்ணியவை ஈடேறும். தெய்வ சிந்தனை இருக்கும். புத்தி கூர்மையாக்கும். அஞ்ஞானம் நீங்கி ஞானம் பிறக்கும். உங்களுடைய செயல்களில் இருந்த தடை தாமதங்களை உணர்ந்து கொள்வீர்கள். சாதகமற்ற விஷயத்தையும் சாதகமாக்கிக் கொள்வீர்கள். எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் இந்த நாளை உங்களால் இயல்பாக கொண்டு செல்ல முடியும். வியாபாரத்தில் இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான குழப்பங்கள் குறையும். தைரியமாக இருப்பீர்கள். துணிவே துணை என செல்லக்கூடியவர்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என நம்பக்கூடியவர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகமானது உங்களுக்கு சீராக இருந்து கொண்டே இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வருவதாலும் தான தர்மங்கள் அதிகம் செய்வதாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் சில திட்டங்களை தீட்டுவீர்கள். அவை மிக சரியாக நடப்பதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்களுக்கு மத்தியில் மிக பெரிய அளவில் மற்றவர்கள் எண்ணியும் பார்க்க முடியாத வகையில் உயர்வான அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, வேலையினுடைய உச்சத்தை தொடப்போகிறீர்கள். வேலை உயர்வு அதிகரிக்கும். வியாபாரத்தை மிக சரியாக செய்து வாடிக்கையாளர்களுடைய அன்பை பெறுவீர்கள். லாபம் அதிகரிக்கும். கூடுமான வரையில் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவதாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். வேலையில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். திறமையாக இருப்பீர்கள். அலுவலக ரீதியாக உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து செய்து வைப்பீர்கள். வீடு கட்டுமான பணி தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். சுயமாக சம்பாதித்து தலைமை நிலைக்கு வருவீர்கள். வருமானம் உயரும். லாபத்தை எதிர்நோக்கியே உங்களுடைய செயல்கள் அனைத்துமே இருக்கும். தெய்வீக சிந்தனையோடு செயல்படுவீர்கள். ஆதாயம் உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உள்ளத்தில் உங்களுக்கு எந்த விஷயத்தை எப்படி செய்தால் சரியான பாதைக்கு செல்ல முடியுமோ நேர்மையான வழிமுறைகளை கையாளுவீர்கள். வாய்மையே வெல்லும் என்கிற தத்துவ கோட்பாடுகள் கொண்டவர்கள் நீங்கள். உங்களை எவராலும் அசைத்து பார்க்க முடியாது. ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால், அதிலும் இந்த ஒரு கோல்சாரத்தினுடைய நிலைப்படி லாபஸ்தானத்திலேயே சூரிய பகவானோடு புதன் பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறது. தினம்தோறும் நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டாலே எதிரிகள் தொல்லைகள் என்பது இருக்காது. கிரகங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நவ கிரகங்கள் இடத்தில் நீங்கள் மனதார சரணாகதி அடைவது மிக நல்லது. கூடுமான வரையில் எண்ணியதை முடிக்கும் பொழுது யாராவது ஒருவருக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். அது இன்னும் புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழிலில் இருந்த முடக்கங்கள் நீங்கும். லாபம் பெறுவீர்கள். புதுமையான விஷயங்களை உட்புகுத்துவீர்கள். கணினி சம்பந்தமான வேலைகள், ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பேச்சுக்கள் மிக சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளை தோற்று போய் விடுவார்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய வாக்கு சாதுரியம் இருக்கும். வாக்கால் நிறைய விஷயங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பேசும் சக்தியானது உங்களுக்கு அதிகரிக்கும். வாக்கு வன்மை பெருக்கும். ராசியினுடைய தன்மைக்கேற்றாற் போல் பேசியே ஜெயித்து காட்டுவீர்கள்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சொத்து மற்றும் அதை சார்ந்த சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு ஏற்படும், நன்மையாக இருக்கும், ஆனந்தம் கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும், மேன்மையாக இருப்பீர்கள், ஆனந்தம் உற்சாகம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும், நன்மைகள் அதிகரிக்கும், உயர்வு ஏற்படக்கூடிய நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நெருக்கமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலைகளில் பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும். சில காரியங்களை சரியாக திட்டமிட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்களை புரிந்தவர்களோடு உங்களுக்கு இணக்கம் அதிகமாக இருக்கும். வேலைகளில் கொடுத்த பொறுப்புகளை மிக சரியாக சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். விரும்பி வருவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்கள் விலகி சென்றவர்கள் கூட தானாக முன்வந்து சேரக்கூடிய அமைப்பும் உண்டு. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாகத்தான் நீங்கள் கையாள வேண்டும். மற்றவர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அனுசரித்து செல்லுங்கள். மற்றவர்கள் பேசுவதற்கு முன் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். வழக்கினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். உத்தியோக ரீதியாக அலுவல் சம்பந்தமான விஷயங்களில் தலைமை அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல இணக்கம் இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சரியாக திட்டமிட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தெளிவும் பிறக்கும். உங்களுடைய செயலுக்கு மற்றவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல விழிப்புணர்வோடு செயல்படுவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் சில நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு செயல்படுவதால் லாபம் இருக்கும். வீடு கட்டுமான பணி தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சொந்தமாக நிலம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கைகூடும். வியாபாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வணிகம் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான செயல்கள் இருக்கும். தெரியாததையும் தெரிந்து கொள்வீர்கள். நுணுக்கமாக செயல்படுவீர்கள். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் யோகம் நிறைந்த நாள். யோகம் அநேகம் என்னுள் இறங்க வேண்டும் என்று உச்சரித்து பாருங்கள். இந்த வார்த்தையானது பிரபஞ்சத்தினுடைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு நடக்க செய்யும். யோகம் அநேகம் என்னுள் இறங்கட்டும். எதிர்ப்புகள் விலகும். உங்களை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் கூட வாய் அடங்கி போகக்கூடிய நிலை உருவாக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கலாம். எதிரிகளிடமிருந்து நீங்கள் விலகி விடுவீர்கள். யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உடல் நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு இதுவரையில் இருந்த காதல் வாழ்க்கையில் இருந்த நீங்கள் சந்தித்த சில சங்கடங்கள் நீங்க போகிறது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளும் கிடைக்கும். எண்ணியது செயல்படுத்துவீர்கள். குடும்ப உறவில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு மன பொருத்தம் உண்டு. இருவரும் சிந்திப்பது ஒரே மாதிரியாக இருக்கும். செயல்படுத்துவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். ராசிக்குண்டான அமைப்பின்படி இந்த நாள் வெற்றி குறித்த நாளாகவே அமைகிறது. யோகம் என்று கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டகரமான ஜாக்பாட் அடிக்கவும் சூழ்நிலைகள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமான நல்ல விஷயங்கள் செய்யலாம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாக இருக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம்
2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுமையாக இருந்து சாதித்து காட்டுவீர்கள். நீங்கள் யார் என்பதை பிறர் உணரும்படியாக நடந்து கொள்வீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டியிருங்கள். திட்டமிட்டு காரியங்களை நடத்துங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். நுணுக்கமாக செயல்படுவீர்கள். ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். க்ஷேம லாபத்தோடு இருப்பீர்கள். செழிப்புக்குண்டான வழிவகை கிடைக்கும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இருவருக்குமான ஒரு அன்பு பரிமாற்றங்கள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு உச்சத்தை தொடும். மன ரீதியாக நிம்மதி இருக்கும் பொழுது உங்களை தேடி செல்வங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள். குபேர சம்பத்து உண்டாகும். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பணி நிமித்தமாக இருந்த சில பொறுப்புகள் உங்களுக்கு குறையலாம். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். வியாபார வேலைகளில் சில நுட்பங்களையும் புரிந்து கொள்வீர்கள். தந்தை வழியின் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரலாம். பாக்யஸ்தானம் தந்தைக்குண்டான ஸ்தானத்திலேயே சூரிய பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவுகளால் ஆதாயம் உண்டு. பொருளாதார நிலை உயரும். அக்கம் பக்கம் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள். வியாபார வேலைகளில் நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் தந்தை செய்யக்கூடிய தொழிலையே நீங்களும் செய்தால் ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய நல்ல ஆலோசனைகள் அனுகூலத்தை உண்டு பண்ணும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் மேம்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். ஏறுமுகமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். மற்றவர்களோடு இருந்த சில வாக்குவாதங்கள் நீங்கும். உங்களுடைய தவறுகளை பற்றி பிறர் சுட்டிக்காட்டி இருந்தாலும் அதனை சீர் செய்யக்கூடிய நிலை உங்களுக்கே இருக்கும். இயந்திரம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு. நட்பு வட்டாரம் விரிவடையும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் நண்பர்களோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். புது முயற்சிகள் கை கொடுக்கும். ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. முதலீடு சார்ந்த விஷயங்களில் அதிக ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். நட்பு ரீதியாக வட்டாரங்கள் விரிவடையும். வியாபாரத்தில் மக்களுடைய ஆதரவு பிறக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களிடம் நாடி வருவார்கள். உங்களுடைய தனி சிறப்பே வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதமாக உள்கட்டமைப்பை மாற்றி அமைத்திருப்பீர்கள். வீடு வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் எப்பொழுதுமே உங்களுக்கு விருப்பம் இருக்கும். புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவர்களை பொறுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்களே மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கே உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். ஆசை பிறக்கும். ராசிக்கான அமைப்புப்படி மகிழ்ச்சி நிறைந்த நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு உங்கள் இருவருக்குமான ஒரு அன்பு பரிமாற்றங்கள் நட்பு ரீதியாகவே இருக்கும். மனம் எந்த விதத்திலும் சங்கடப்படாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். ராசிக்கான கிரக அமைப்புப்படி பார்க்கும் பொழுது சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசு சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகைராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பலம் கூடும். ஏற்றம் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வருமானம் உயரும். சௌக்கியமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த ஒரு கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது உத்தியோக வேலைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, 10ஆம் இடம் தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் தேவை. ஆகவே பொறுமையும் நிதானம் தேவை. எதிலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்பட வேண்டும். எந்த விதத்திலும் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உழைப்புக்கு பேர் போனவர்கள் நீங்கள். உங்களை பற்றி யார் எப்படி பேசினாலும் சரி, விமர்சனங்கள் செய்தாலும் காது கொடுத்து கேட்காதீர்கள். பலரும் பல வகையாக பேசினாலும் உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் யார் என்பது. ஆகவே மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. தவறு செய்தவர்கள் அவர்களே திருந்தி உங்களிடம் வந்து சேரலாம். குறிப்பாக கேட்ட நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். ஒரு சிலருக்கு கடன் நெருக்கடிகள் ஏற்படலாம். அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தால் அவஸ்தைக்குள்ளாக நேரிடும். ஒரு சிலருக்கு பணம் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஏற்கனவே செலவு செய்திருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் நகர்த்துவது என்பது பல நிலைகளில் சிரமங்கள் தான். மீண்டும் ஒரு சில சூழ்நிலைகளில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் உடல் நிலையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரு நேரம் நன்றாக இருக்கக்கூடிய உடல்நிலை மற்றொரு நேரம் உங்களுக்கு சீராக இருக்காது. ஒரு குழப்பங்கள் அவ்வப்போது மனதில் இருந்து கொண்டே இருக்கும். தைரியமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. தவறுகள் ஏற்படலாம். உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். பொறுமையாக செய்து சில விஷயங்களையும் நிலைநாட்ட வேண்டியது அவசியம். அவசர கதியில் வேலைகளை முடிக்க வேண்டாம். அது உங்களுக்கு எதிராக கூட மாறலாம். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆசைகளை விருப்பங்களையும் நீக்க வேண்டியது நல்லது. வாழ்க்கை போகக்கூடிய போக்குப்படி வாழ்ந்தால்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் எதிர் வழியில் சென்றீர்களேயானால் நிச்சயம் உங்களால் வென்று வர முடியாது. காலம் கடந்து போக்கும். ஆக அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. குழந்தைகளுடைய செயல்களால் உங்களுக்கு வீண் விரயங்கள் இருக்கும். மன நிம்மதி என்பது காணப்படாது. ஒரு குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியாது. அரசு சம்பந்தமான காரியங்கள் சற்று தாமதமாகத்தான் நடக்கும். அரசாங்க பள்ளிகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு காலதாமதமான சூழ்நிலை இருக்கும். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களே, பெரிய அளவிலான திட்டங்கள் உங்களுக்கு வெற்றி அடைய செய்யாது. காலதாமதங்கள் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சில புரிதலற்ற தன்மை இருக்கும். இருவருக்குமான பேச்சுவார்த்தைகளில் ஒற்றுமை இருக்காது. குழப்பமாகவே இருக்கும். ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். அவ நம்பிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணும். சில நேரம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களுக்காக குடும்ப நபர்களிடம் வாக்குவாதங்கள் எழலாம். உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விவேகம் வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான கிரக அமைப்பு படி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பொறுமை அவசியம். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடமிருந்து ஆதரவற்ற சூழ்நிலை இருக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைப்பது என்பது காலதாமதமாகலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்காது. வசதி வாய்ப்புகளை சில நேரம் நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் நடக்கக்கூடியவை தான் உங்களுக்கு இருக்கும். அகலக்கால் வைக்காதீர்கள். ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். எளிமையாக இருந்தால் ஏற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு முன்பின் முரணான விஷயங்களாகத்தான் இருக்கும். ராசிக்கான கிரக அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். நிதானமாக இருங்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் உண்டாக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். நீண்ட தூர பயணம் கூடாது. மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரணையாக இருப்பது நல்லது. எளிமையாக இருங்கள். இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய குரு பகவானை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி கிடைக்கட்டும். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே,
வாழ்க்கை துணைவர் வழியில் அனுகூலம் ஏற்படும். நண்பர்களோடு சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். மன நிறைவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலும் மன நிறைவு மற்றும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பழைய நட்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதரவு பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஒருவருக்கொருவர் புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாகன வண்டி பழுதுகளை நீக்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கும். பணிகளை மிக சரியாக செய்வீர்கள். சீர் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மனஸ்தாபங்கள் இருந்தவர்கள் கூட உங்களோடு இணக்கமாக பேச துவங்குவார்கள். மன கஷ்டங்கள் என்பது இருக்காது. பண கஷ்டமும் காணப்படாது. வேலையில் நிரந்தரமான ஒரு வருமான உயர்வு என்பது இருந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களால் உங்களுக்கு பெருமளவு லாபம் உண்டு. ஒவ்வொரு விஷயங்களையும் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். புரிதல் என்பது இயல்பாகவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும். விருப்பமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு மற்றவர்களுடைய மனதை அழகுபடுத்தி பார்ப்பதில் உங்களுக்கு பெரும் விருப்பம். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் சம்பந்தமான ஆதரவு பெற்ற நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். ஆகவே தனுசு ராசி அன்பர்களே, கௌரவ பதவிகள் உங்களை வந்து சேரும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய நிலை உருவாக்கும். பொது இடங்களில் மேடை பேச்சு தொடர்பான விஷயங்களில் ஆதரவு இருக்கும். குருவாக இருந்து நீங்கள் எல்லோரையும் வழி நடத்துவீர்கள். மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டீர்கள். கூடுமான வரையில் எல்லோரையும் அரவணைத்து செல்வதால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், லாபம் உண்டு. வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள் நீங்கும். பெருமளவு பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். வியாபார விருத்தி இருக்கும். கொள்முதல் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். வியாபாரத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் முயற்சியும் செய்வீர்கள். தெய்வ அனுகிரகத்தின் மூலம் உங்கள் வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். ராசிக்கான கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வருமானம் பெருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். நன்மைகள் பெருக்கும். அதிர்ஷ்டகரமாக இருப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய சந்திப்பு நிகழும். கௌரவ பதவிகளை வகிப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை பொறுத்து பார்க்கும் பொழுது மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். மனதில் தோன்றக்கூடியதை அப்படியே பேசாமல் மௌனம் காப்பது நல்லது. மனதில் ஒருமுறை அல்லது இருமுறையாவது நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நிலம் சம்பந்தமாக, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். தன வரவுகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். பழைய உறவினர்கள் மூலம் சந்திப்பு நிகழலாம். அந்த பேச்சுவார்த்தைகள் மகிழ்வை உண்டு பண்ணும். முகத்தில் புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சில வரவுகள் இருக்கத்தான் செய்யும். சோர்வு விலகும். நம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். உற்சாகத்துடன் இருப்பீர்கள். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சகல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள். இழுபறியான விஷயங்களை கூட சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது அவை சீக்கிரமாகவே நடக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாற்றொரு வழிமுறைகள் மூலம் தீர்வு காண்பீர்கள். உங்களை விட்டு பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் பணி சம்பந்தமாக இருந்த சில அழுத்தங்கள் நீங்கும். உங்களுடைய விருப்பம் போல நடந்து கொள்ளலாம். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். பணத்தினுடைய சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வீர்கள். தலைமை அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிகழும். புரியாத பல தெரியாத விஷயங்களையும் சாதுரியமாக செய்து காட்டுவீர்கள். மிகுந்த திறமைசாலிகளாக இருப்பீர்கள். ஆகவே தொட்ட காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்பாக புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும், விழிப்புணர்வு தேவை, பொறுமை அவசியம். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும், ஏற்றம் உண்டு, நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். நட்பு வட்டம் விரிவடையும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். மேன்மை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். செயலுக்கு ஏற்றபடி பட்டங்கள், விருதுகள் வாங்குவீர்கள். உழைப்புக்கு தகுந்தபடி முன்னேற்றங்கள் உண்டு. உழைப்பே உயர்வு தரும் என்கிற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவீர்கள். லட்சியங்கள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்களுக்கு மதிப்பு மேம்படும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். கவலைகள் விலகக்கூடிய நாள். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தை முன்னெடுத்து செல்வீர்கள். அலுவலகத்தில் உத்தியோக ரீதியாக இருந்த பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். கடன் சம்பந்தமாக நெருக்கடி கொடுத்தவர்கள் கூட சாதகமாக மாறக்கூடிய சூழல் உண்டு. பெரிய பெரிய நட்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். புது நபர்களை சந்திப்பீர்கள். நட்பின் மூலமாக பல விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக இருந்த மனக்குழப்பங்கள் விலகும். உங்களுக்கு ஏற்றபடி நல்ல துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர்களுடைய நிலை மாறி சீக்கிரமாக நல்ல உத்தியோகத்தில் அமர்வீர்கள். நிரந்தரமான பதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். ஒப்புதல் மற்றும் உரிமம் பெறுவதற்கான விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். கடன் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சிந்தனைகள் பெரிய அளவில் காணப்படலாம். எதிர்காலத்திற்குண்டான வங்கி கணக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகும். அக்கம் பக்கம் நண்பர்கள் கை கொடுத்து உதவி செய்வார்கள். எதிர்பாராத விதங்களில் வருமானம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பெருந்தன்மையான குணத்தோடு நடந்து கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அமைப்பின்படி காதலர்களுக்கு மன நிம்மதியும் நட்பாக இருப்பீர்கள். உங்கள் இருவருக்குமான அன்பு பரிமாறிக்கொள்வீர்கள். தேவையான விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மௌனமாக இருந்து காரியத்தை வெல்வீர்கள். திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமையும் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். கோவில் உழவார பணி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை தேடித்தரும். தான தர்மங்களில் அதிகம் ஈடுபாடு காட்டுவீர்கள். பொது விஷயங்களில், மக்கள் பணிகளில் உயர்வு உண்டாக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு, பணம் சார்ந்த செயல்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் பிறக்கும்.
லட்சியங்களை அடைவீர்கள், கொள்கையோடு செயல்படுவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும், கவனமாக இருப்பீர்கள், வரவு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் ஏற்படும், ஆதாயம் உண்டு, அனுகூலம் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது பயணங்களில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. வெளியூர்களுக்கு செல்பவர்கள் உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிக நேரம் உழைத்தால்தான் உங்களுக்கு பலனே கிடைக்கும். சுயமாக சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும், இன்னல்கள் மறையும். மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையை நல்லவிதமாக பயணிக்கக்கூடிய நிலை உருவாகும். கல்வி கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க மற்றும் வீட்டில் பெற்றோர்களுடைய ஆதரவு பெருக்கும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை உண்டு. உறவினர்களுடைய வருகையால் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வது சிறப்பு. குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுவதற்கு நன்றாக தியானம் செய்வது, யோகாசனங்களில் ஈடுபடுவது அவசியம். இயற்கை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் கொள்ளுங்கள். இயற்கையை ரசியுங்கள். இசை பாடல்கள் கேட்பது, பிடித்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். சீக்கிரமாக நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுயமாக சிந்தித்து மற்றும் சம்பாதித்து உங்களுக்கென்று சொந்த காலில் நிற்கக்கூடிய நிலை உருவாக்கும். கல்வி சார்ந்த பயணங்கள் கைகூடும். பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படலாம். விருத்தி நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும், நன்மைகள் பெருகும், ஆனந்தமாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும், தேவைகளுக்கு ஏற்றாற்போல் செலவு செய்வீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், அன்பு அதிகரிக்கும், தன லாபம் பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபதோ நாசய நாசய, சம்பதோ பிராபய பிராபய, சக குடும்பம் வர்தய வர்தய, அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமஹா. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.